ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால மறுபடியும் இவங்க எல்லாரையும் காணும்படிக்கு தேவன் கொடுத்த நல்ல கிருபையை நினைத்து நன்றியோடு நான் துதிக்கிறேன். ஸோ இந்த நாளிலும் கூட நான் உங்களோட கூட ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை தான் பகிர்ந்து கொள்ளணும்னு நான் யோசித்திருக்கேன். எனக்கு கடந்த ஒரு வாரமாக நான் ஆண்டவரே நான் என்ன வார்த்தை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பெசிஃபிக்காக ஒரு வார்த்தை எனக்குள்ள இருந்தது. பட் நான் இல்லை இது வேண்டாம் ஆண்டவரே, நீங்கள் அவங்களுக்காக என்ன வார்த்தையை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு வார்த்தையும் கிடைக்கல. ஒரு வார்த்தையும் கிடைக்காம, ஆனால் இதே தான் எனக்கு மறுபடியும் ஏற்கனவே இந்த இதே செய்தியை இப்போ நான் உங்களோட கூட பேசுகிற செய்தியை நான் ஏற்கனவே 2 இடங்கள்ல நான் பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் உதவி செய்தார். அங்கதான் 2 தடவை மற்ற இடத்துல பகிர்ந்து கொண்டோமே, எதுக்கு இவங்க கிட்ட இதெல்லாம் இவங்க போய் சொல்லணுமே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு மறுபடியும் ஆண்டவர் அதே ஒரு பாரத்தை தான் தேவன் மறுபடியும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் மறுபடியும் அதே தான் எனக்கு சொன்னார். அதனால இன்னைக்கு தான் நான் ஒரு கன்க்ளூஷனுக்கே வந்தேன். ஆண்டவருக்கு இப்போ இந்த வார்த்தை தான் இங்க தேவனே இப்போ ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா முக்கியமானது அந்த வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. அது நான் தேவன் என்னை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார், என்னை கானான் தேசத்துக்குள்ள கொண்டு வந்தார். கானான் தேசத்துல கொண்டு வந்துட்டு இப்போ நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள நான் வந்துட்டு உடனே இப்போ சாத்தா என்ன பண்ணுவேன்னா, என்னை எப்படியும் மறுபடியும் என்னை பாபிலோனுக்கு என்னை சிறைப்படுத்தி கொண்டு போகணுன்றதான் அவன் எத்தனை பண்ணி கொண்டே இருப்பான். ஸோ அந்த நாளில நான் பாபிலோன்ல நான் சிறைப்பட்டு போகாமல் இருக்கணும். நான் பாபிலோனுக்குள்ள சிறைப்பட்டு போகாம நான் அங்கே இராம இருக்கிறதுக்கான ரீசன் என்ன, அங்க இல்லாம அதுல தப்பித்துக் கொள்வது எப்படி அப்படின்றதுதான் இந்த நாளில உங்களோடு கூட பேசுவேன். அதனுடைய அநேக காரியங்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை மாத்திரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வேதத்தில் அதுக்கான அநேக திருஷ்டாந்தங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இப்ப இருக்கிற நூற்றாண்டுல, அதாவது இந்த 19, 20 இந்த நூற்றாண்டுகள்ல வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அவங்க எல்லாரையும் பார்த்து சபையில இப்போ ஒரு குறைவுகள் இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னு அவங்கள கேட்டோம்னா, அவங்க எல்லாருமே அநேக பரிசுத்தவான்கள், நம்ம இன்க்ளூடிங் நம்ம பிரதர், நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன், நம்முடைய மூத்த சகோதரனாகிய சகரியாபுனன் கூட அந்த செய்தியில 5 முறை அவர் ஒரு வீடியோ கிளிப் மாதிரி போடுறாங்க. 5 முறை அதை பேசுறாரு. 5 முறையோ 4 முறையோ பேசுறாரு. அதுக்கப்புறம் டேவிட் வில்கர்சன், அப்புறம் மற்ற பரிசுத்தவான்கள் அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க, சபையில என்ன இப்போ என்ன சபையில காணாம போயிடுச்சு, இப்போ சபையில என்ன காணாம போயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அந்த மெசேஜ் ஒன்று இருக்கு, யூடியூப்ல நீங்க போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம், த ஃபியர் ஆஃப் காட் லாஸ்ட் இன் த சர்ச் அப்படின்னு இருக்கும். சும்மா நீங்க போயிட்டு இதுல போயிட்டு த ஃபியர் ஆஃப் காட் லாஸ்ட் இன் த சர்ச் அப்படின்னு போட்டு நீங்க போட்டீங்கன்னு சொன்னா ஒரு சின்ன எல்லாருமே அவங்கவுங்க ஒரு மெசேஜ், அதில் நம்ம சகரியா போனோம், நம்மளுடைய ஆவிக்குரிய தகப்பன் சகரியா போனோம்னா அதில் அந்த வார்த்தை அதுலேயும் அவர் கொஞ்சமா அவரும் ஷேர் பண்றாரு அதில். ஸோ இப்போ எல்லாமே இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் இப்போ நமக்குள்ள சபைக்குள்ள இது இருக்குதுன்னா, இந்த நாளில் நமக்கு சபையில தேவன் பார்க்கறதுலாம் என்ன பார்க்கிறான்னு சொல்லிட்டு தேவனுக்கு பயப்படுகிற பயம் சபையில இப்போ காணாம போயிடுச்சு. இல்லை அது காணாம போயிருக்கு அப்படின்றதுதான் அவங்களுடைய எண்ணம். சரி, இப்போ இவங்கெல்லாம் சொல்றதை பார்த்தோன்னே இப்போ நான் நம்ம அதை யோசித்து பார்த்தோம்னா, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நிறைய காரியங்கள் இருக்கு வேதத்துல. தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் அப்படி இப்படின்னு நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா நான் இப்போ நம்ம கூடி வந்திருக்கிற நாம் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷர்கள் என்பதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக 20, 25 வருடங்களுக்கு முன்பாக பெங்களூர்ல ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணும்போது நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் சகரியா போனன் அப்பவே எனக்கு ஒரு இன்ஸ் மாதிரி ஒண்ணு கொடுத்தார். அப்ப என்ன இன்ஸ்ன்னா, தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன்னா அவனிடத்துல இந்த ஒரு காரியம் அவனிடத்துல இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நான் உடனே அதை அப்படியே என்னுடைய இருதயத்துல அதை அப்படியே ஒளிவிட்டு போல நான் பதித்து கொண்டேன். 20 வருடங்களுக்கு மேலாக இருக்கும் அவர் சொல்லி, 20, 25 வருடங்களுக்கு மேலாக இருக்கும் அவர் சொல்லி, அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே என் இருதயத்துல நான் அதை ஒளிவிட்டு போல நான் அதை பதித்து வைத்து கொண்டேன். அப்புறம் அநேக நேரங்கள் வந்தது, ஆனாலும் கூட எனக்கு அதுல இது இல்லை. ஆனா சமீப நாட்களாய் நான் சபையில இப்போ நான் எல்லா இடங்களையும் நான் பார்க்கிறேன். அநேக இடங்களை நான் பார்க்கறதெல்லாம் பார்த்த உடனே, ஓகே,
இங்க வந்து இப்போ இவங்க கிட்ட தேவ பயம் இல்லாதனால்தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றத நான் வந்து அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அது மாதிரி ஒரு இடத்துல நான் போகும்போது எதேச்சியா அன்னைக்கு வந்து எனக்கு வந்து காலையில 2 மீட்டிங்னாங்க. ஸோ 2 மீட்டிங்ல 2 வார்த்தையை ஷேர் பண்ணேன். மத்தியானத்துக்கு மேல வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியது. ஆனா அந்த ஏதோ அது அந்த ப்ரோகிராம் இதனால ஒரு மறுபடியும் அவங்க வந்து ஒரு ஃபேமிலி மீட்டிங் வச்சாங்க. சரி ஃபேமிலி மீட்டிங் தானே, ஃபேமிலி மீட்டிங்ல ஃபேமிலிக்கானதை பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக நான் ப்ரிப்பேர்டா இருக்க சொல்ல அங்க வந்து பார்த்தா அது ஃபேமிலியா இல்லை. எல்லாரும் மறுபடியும் எல்லாருமே எல்லாமே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நான் கேட்டேன், என்ன பிரதர் நீங்க ஃபேமிலி மீட்டிங் நீங்க இங்க எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க. ஆமாம் பிரதர் நீங்க நீங்க ஃபேமிலிக்கும் பேசுங்க எங்களுக்கு எல்லாருக்கும் பேசுங்க பிரதர்னா. எனக்கு ஒரு தர்ம சங்கடமா போச்சு. என்ன பண்ண அப்ப உடனே தேவனுடைய ஒத்தாசையை தேடணும் போது தான் தேவன் அந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார். இந்த அந்த வார்த்தை இது ஃபேமிலிக்கும் பொருந்தும், தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்றனால அந்த வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். இப்போ நான் எனக்கு நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் சகரியா போனன் எனக்கு சுட்டி காண்பித்த அந்த வார்த்தை வந்து லேவியராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை தான் சகோதரன் அந்த நாளில் எனக்கு சுட்டி காண்பித்த வார்த்தை. இந்த வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா லேவியராகமும் 19வது அதிகாரம் 32வது வசனம். நீங்க யாருமே இதை வந்து தயவு செய்து சொல்றேன், நீங்க யாரும் மறந்துடாதீங்க. கூடுமான வரைக்கும் இந்த வார்த்தையை நீங்க நல்லா கேட்டு பாருங்க. ஒரு நாளும் நீங்களும் நானும் பாபிலோனுக்குள்ள நம்ம சிறைப்பட்டு போகவே மாட்டோம். நாம வரணும். ஏன் மோவாப் தேசத்துக்குள்ள நம்ம உள்ள நுழைய மாட்டோம். அது மாத்திரமல்ல, தேவன் உங்களையும் என்னையும் இரட்டிப்பாய் அவருடைய ஆவியினால அவர் அபிஷேகம் பண்ணி கொண்டே இருப்பார். இவ்வளவும் இந்த ஒரு இதுல வந்து புதைந்து இருக்கு. அதனால உங்களுக்கு நான் இதுவா பேசுறேன். அங்க என்ன எழுதி வச்சிருக்கேன்னா, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனாகிய உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப அதுல அன்னைக்கு பேசும்போது பிரதர் ஜாக் என்ன சொன்னாங்கன்னா, நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனா இருந்தன்னு சொன்னா நீ எப்படிப்பட்டவனா இருப்பன்னா, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்திருந்து முதிர் வயதினுடைய முகத்தை கனம் பண்ணுகிறவனாய் இருப்பாய் நீ அப்படின்னு அந்த வார்த்தை. அதை உடனே இருதயத்தில் ஏற்றுக்கொண்டேன். அப்ப எல்லாமே இந்த நாள்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா, நான் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனா நான் இருந்தேன்னு சொன்னா, முதிர் வயதுள்ள மனுஷர்களை அல்லது முதிர் வயது உள்ளவர்களை என்ன பண்ணுவோம்னா, நான் அவர்களை கனம் பண்ணுகிற ஒரு மனுஷனா இருந்து கொண்டே இருப்பேன். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே அதுதான் நடக்கிறது. முதிர் வயது உள்ளவர்களை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அநேகம் பேர் என்ன பண்றாங்கன்னா உதாசீனப்படுத்துறாங்க, அசட்டை பண்றாங்க. அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரு இதாக ஆயிடுச்சுன்னா என்ன நடக்குதுன்னு சொன்னா நான் காண்பிக்கிறேன். வேதத்தில் உங்களுக்கு எப்படிலாம் அந்த முதிர் வயது உள்ளவர்களை எப்படின்னா பண்ணாங்கன்றதுலாம் உங்களுக்கு வந்து அது பார்த்தீங்கன்னா நீங்க அதிசயமா இருக்கும். உங்க வாழ்க்கையில அதிசயமா இருக்கும். எல்லாமே எல்லாம் வேதத்தில் அவ்வளவு புதஞ்சு இருக்கு. உங்களுக்கு கூடுமான வரைக்கும் எவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு நான் அதை வந்து உங்கள் மத்தியில் அதை ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளவா நான் முயற்சிக்க கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார். அப்ப அவங்க வந்து முதிர் வயது உள்ள ஒரு முகத்தை நீ கனம் பண்ணு. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்திருந்து முதிர் வயதா இருக்கிறாங்கன்னா அந்த முதிர் வயது உள்ள முகத்தை நீ கனம் பண்ணன்னு சொன்னா ஆண்டவரை பார்த்து சொன்னார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். இதுல வந்து எல்லாருமே அடங்குதுல, ஆண் பெண் வாலிபர்கள் எல்லாருமே இந்த கேட்டகரியில வந்து எல்லாருமே வந்துருவாங்க. எல்லாருமே நம்ம எல்லாரும் நீங்களும் நானும் என்ன பண்ணணும்னு சொன்னா, ஆண்டவரே நான் வந்து முதிர் வயதுடைய முகத்தை நான் கனம் பண்ணுகிறேனா அப்படின்னு பாரு. தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்கிட்ட இருந்ததுன்னா நான் வந்து என்ன பண்ணணும்னா, முதிர் வயது உள்ளவங்களை வந்து அசட்டை பண்ண மாட்டேன். அவங்கள வந்து உதாசீனம் பண்ணவே நான் மாட்டேன். நான் எப்படின்னா அதனுடைய இண்டிகேஷன், இவர் வந்து தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். ஜுரம் இருக்கா இல்லையா அப்படின்றது போல இவர் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். அதனால்தான் இவர் வந்து முதிர் வயது உள்ளவர்களை கனம் பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த மாதிரி ஹேபிட் யாருக்கிட்ட இருக்கும்? முதிர் வயது உள்ளவர்களை கனவீனம் பண்ணுகிற பழக்கம்லாம் யாருக்கிட்ட இருக்குன்னு சொன்னா, இந்த பழக்கம் எல்லாம் பாபிலோனியர்கள்கிட்ட தான் இந்த பழக்கம் உண்டு. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசி இதை படம் பிடித்து காட்டுறார். எரேமியா தீர்க்கதரிசி வந்து இதை படம் பிடித்து காட்டுறாரு. அவர் தான் வந்து இந்த ரகசியத்தை, தீர்க்கதரிசியாகிய எரேமியா தான் இந்த ரகசியத்தை சொல்லி தருகிறார். அவர் எழுதின புலம்பலின் புஸ்தகத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எரேமியாவின் புலம்பல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், எரேமியாவுடைய புலம்பல் 4ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எரேமியா புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம்.
கர்த்தருடைய கோபம் அவர்களை சிதறடித்தது. அவர்களை இனி அவர் நோக்கார். ஆசாரியருடைய முகத்தை பாராமலும் முதியோரை மதியாமலும் போனார்கள். அவர் சொல்றாரு, எரேமியா புலம்புறாரு, ஆண்டவரே உங்களுடைய கோபம் எங்களை சிதறடித்தது. ஆசாரியருடைய முகத்தை அவங்க பார்க்கல. முதியோர்கள், எங்க முதியோர்கள்லாம் இருக்கிறாங்க ஆண்டவரே, அந்த முதியோர்களை இங்க இருக்கிற பாபிலோனியன்க அசட்டை பண்றானுங்க, அவங்க மதிக்க மாட்டேன்றானுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்புறாரு. அவர் எங்க முதியோர்கள்லாம் இங்க இருக்கிறாங்க ஆண்டவரே, அந்த முதியோர்களை அவங்க மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கத்தை சொல்லிட்டு, அது ஒரு தடவை மட்டும் இல்ல, அடுத்த தடவை என்ன சொல்றாருன்னா 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. இன்னும் பாருங்க, 5ஆம் அதிகாரம் மறுபடியும் சொல்றாரு பாருங்க. அவர் 12வது, பிரபுக்களுடைய கைகளை அவர்கள் கட்டி அவர்களை ஏற தூக்கினார்கள். அங்க இருந்த பிரபுக்கள்லாம் இருந்தாங்க, எல்லாம் அங்கிருந்து இதுல இருந்து வந்தாங்கல்ல, அந்த பிரபுக்கள்லாம் வந்த உடனே அந்த பிரபுக்கள் எல்லாம் கைகளை கட்டி என்ன பண்றாங்கன்னா, கட்டப்பட்ட கைகளோடு கூட அவங்கள மேல தூக்குறானுங்களா, ஏற தூக்குறார்கள். அதோடு மாத்திரம் எழுதுற, முதியோரின் முகங்கள் மதிக்கப்படவில்லை அப்படின்னு. அங்க இருக்கிற முதியோர்கள், நீங்க இங்கிருந்து போனாங்கல்ல, அந்த முதியோர்களை அவங்க மதிக்கல ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. அப்ப என்ன அர்த்தம்? இதனுடைய அர்த்தம் என்ன? அங்க பாபிலோன்ல இருக்கிறவர்கள், அந்த பாபிலோனியர்கள் எப்படிப்பட்டவங்க? நிறைய இருக்கு, பாபிலோன் மகாநகரம், அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா பாபிலோனியர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு இது என்னன்னு சொன்னா, அவர்கள் முதியோர்களுடைய முகத்தை அவர்கள் அசட்டை பண்ணுவாங்க, மதிக்க மாட்டாங்க. அவர் மரியாதை இருக்காது. அவங்க முதியோர்னா இவங்களுக்கு ஒரு ஏதாவது சம்திங், சில நேரத்தில் இது மாதிரி நடக்கும், நிறைய இது மாதிரி நான் பார்க்கிறேன். இப்போ இந்த நாட்கள்ல இருக்கிறதெல்லாம் நான் பார்க்கறதுல என்ன, முதியோர்களை அசட்டை பண்ணுவாங்க, அவங்கள மதிக்க மாட்டாங்க அவங்க. அதனால அவங்க 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 தேவன் என்ன பண்ணாருன்னா, இவங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போனாரு. ஏன் கொண்டு போனார் ஆண்டவர்? ஏன் இவங்களை இஸ்ரவேல்ல இருந்தவங்க பாலும் தேனும் தேசத்துக்கு கொண்டு வந்தவங்களை தேவன் ஏன் எகிப்திலிருந்து கொண்டு வந்தார்? ஏன் வேற என்ன கொண்டு போறது ஆண்டவர்? எதுக்கு இவங்க பாபிலோன்ல கொண்டு போனாருன்னு சொன்னா, இவங்களை இஸ்ரவேல் ஜனங்க பாலும் தேனும் ஓடுற தேசத்துல இருந்த இவங்களே எப்படி இருந்தாங்கன்னா, தேவன் கொடுத்ததான அந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்துல உள்ளுக்குள்ளவே இவங்க இருந்துகிட்டு என்ன பண்ணாங்கன்னா, இவங்களே முதியோர்களை மதிக்காம இருந்தாங்க. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, ஆண்டவருடைய இது எப்படின்னா, அக்கிரமக்காரன் இருக்கானா அக்கிரமக்காரனோட சேர்த்துருவாரு, விபச்சாரக்காரன் இருக்கானா விபச்சாரக்காரனோட சேர்த்துருவாரு, துன்மார்க்கம் பண்றான் துன்மார்க்கனோட சேர்த்துருவாரு. அவன் தேவ பக்தியா இருக்கானா தேவ பக்தியோட சேர்ப்பாரு, தாழ்மையா இருக்கிறவன தாழ்மையான பக்கம் சேர்ப்பாரு. அதனால தேவன் என்ன பண்ணுவாருன்னா, கரெக்டா அவர் மேட்ச் மேக்கர், கரெக்டா மேட்ச் பண்ணிடுவார். நீ துன்மார்க்க, அதனால நீ போ, நீ ஒன்னும் லாய்க்கல, நீ இப்படிப்பட்டவன், நீ எப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் துன்மார்க்கத்தை விட்டும் அக்கிரமத்தை விட்டு அவன் திரும்பாத பட்சத்துல என்ன பண்ணுவார்னா, தேவன் அவங்கள நீ அதான் நாடுற, நீ அங்க போயிடு அப்படின்னு சொல்லிடுவார். அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள்ல என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்துல அவங்க குடியிருக்கும் போது தேவன் அவர்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல அவங்க குடியிருக்கின்ற வேளையில, அந்த தேசத்துல தன் தேசத்துல இருக்கிறதான அந்த அங்க இருக்கிற முதியோர்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்க தங்கள் முதியோர்களை மதிக்காத. அதனால தேவன் பார்த்தார், உனக்கு முதியோர்களை மதிக்க தெரியல, நீ போ, அங்க பாபிலோன்ல தான் அந்த மாதிரி இருக்கிறான், நீ அதே பாபிலோனுக்கு போன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாருன்னா, தேவன் அவங்க எல்லாரையும் கொண்டு போயிட்டார். ஏன்? தெய்வ பயம் இல்லை, தெய்வ பயம் கிடையாது. அதனாலதான் நீங்க சொல்லுவீங்க, அது எப்படி இஸ்ரவேல்ல இருக்கும்போது எப்படி அவங்க எல்லாம் தேவனுக்கு பயப்படலன்னு உங்களுக்கு தெரியும், எப்படி அவங்க முதியோர்களை மதிக்கலன்னு காண்பிக்கிறேன். வேதத்துல இருக்கிறதா உங்களுக்கு காண்பிக்கிறேன். நான் இல்லாத நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போல, அது வேதத்துல இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா, இப்போ 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் எடுத்து பாருங்க. இப்போ இது நடந்தது, இந்த பாபிலோனுக்கு அவங்க போகிறதுக்கு முன்பாக நடந்த சம்பவங்கள்லாம் ஒரு சிலதை காண்பிக்கிறேன் பாருங்க. அங்க நடந்ததெல்லாம், ஏன்னா வேதம் அப்படிதான் எழுதி வச்சிருக்கு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்க. அங்க இருக்கு, அங்க எப்படி இருக்காங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் அவ்விடம் விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து, மொட்டைத்தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். யாரு நிந்திக்கிறாங்க? பிள்ளைகள் நிந்திக்கிறாங்க. யாரை நிந்திக்கிறாங்க? அங்க தீர்க்கதரிசியை நிந்திக்கிறாங்க. தீர்க்கதரிசி யாரு? வயதானவர், முதிர் வயது உள்ளவர்.
அவர் வந்து முதிர் வயது உள்ளவர், நல்ல முதிர் வயதில் உள்ள ஒரு 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 இந்த பிள்ளைகளை காட்டிலும் அவர் வந்து முதிர் வயது உள்ளவர். அவருக்கு வந்து பால்டெட் விழுந்து போச்சு. அவர் வந்து தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி வருகின்ற வேளையில அங்க இருக்கிற பிள்ளைகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவரை பார்த்த உடனே அவரை மதிக்க தெரியல அவருக்கு. அதை மதிக்க தெரியாம என்ன பண்ணாங்கன்னா, மொட்டை தலையா ஏறிப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி கத்துக்கிட்டாங்க இந்த பிள்ளைங்க? எப்படி கத்துக்கினாங்க? அதை வீட்டுல அவங்க சொல்லி கொடுக்கல. அப்படிலாம் வந்தாங்கன்னா ஒரு தேவ மனுஷன் தானா அவர் வந்து வரவேற்கணும். அவர் வந்து நான் காண்பிக்கிறேன், அடுத்தது காண்பிக்கிறேன் பாருங்க. 2 பிள்ளைகளை காண்பிக்கிறேன். 2 கேட்டகரியான பிள்ளைகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. ஒரு கேட்டகரி பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, அதே இன்னொரு கேட்டகரி இன்னொரு பிள்ளை எப்படி இருந்தான்னு பாருங்க. இந்த பிள்ளைங்க எல்லாம் செத்து போனாங்க. ஆனா அந்த செத்து போன பிள்ளை உயிரோடு கூட எழுப்பினார் ஆண்டவர். ஏன்? அவர் தேவன் பட்சபாதம் உள்ளவரா? இல்ல, அவர் பட்சபாதம் உள்ளவர் கிடையவே கிடையாது. ஒரு பிள்ளைய வந்து தேவன் உயிரோடு கூட உயிரோடு கூட இருக்கிற பிள்ளைய தேவன் அடிச்சாரு. இன்னொரு பிள்ளைய செத்து போன பிள்ளைய தேவன் உயிரோடு கூட எழுப்பான். என்ன காரணம்? அந்த காரணம் என்னன்னா, இந்த பிள்ளைகள் வந்து முதியோர்களை மதிக்கல. இந்த பிள்ளை வந்து முதியோர்களை மதிச்சான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப முதியோர்களை மதிக்காதனால்தான் இவன் வந்து அவரை பார்த்தோன்னு மதிக்க உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, மொட்டை தலையா ஏறிப்போ அப்படி இப்படின்னாங்க. உடனே அவர் திரும்பி பார்த்தோன்னே, முதியோரை உனக்கு மதிக்க தெரியல, உங்கள்கிட்ட தேவ பயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாருன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சபிக்கிறார். சபிச்ச உடனே 2 கரடி புறப்பட்டு வந்து 42 பிள்ளைங்களை அடிச்சுட்டாரு. அப்போ ஒரு கரடி வந்து 21 பிள்ளைகளை தேடி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 42 பிள்ளைங்க ஒரு இடத்துல இருக்கிறான். 2 கரடி வந்து ஒரு ஆள் அடிச்சா மற்றவங்க சதறி ஓடி இருப்பான். அவன் சதறி ஓடி இருப்பான். ஆனா கரடி விடலை. அவன் எங்க வீட்டுல போய் எங்க ஒளிஞ்சாலும் சரி, மேல ஒளிஞ்சிருந்தாலும், பீரோல ஒளிஞ்சிருந்தாலும், கட்டிலுக்களை ஒளிஞ்சிருந்தா கூட சரி, அந்த கரடி தேடி போய் உள்ள பிடிச்சி அந்த பிள்ளைங்களை இழுத்து அடிச்சு அந்த பிள்ளைங்கள் எல்லாம் இதாயிடுச்சு. ஏன்? என்ன பண்ணாங்க அந்த பிள்ளைங்க என்னப்பா பண்ணாங்க? பிள்ளைங்க வேற ஒண்ணும் பண்ணல. பிள்ளைங்க வந்து முதியோர்களை மதிக்கல. அதனால்தான் முதியோருக்கு அவங்க முகங்கள் மதிக்கப்படல. இஸ்ரவேல் ஜனத்தில் தான் இருந்தாங்க. ஆனாலும் கூட அவங்க வந்து சொல்லி தரல. அது அவங்க வந்து 2 கரடி போச்சு. 2 கரடி போய் 42 பிள்ளைங்க. அன்னைக்கு 42 பிள்ளைங்களும் அவுட். அன்னைக்கு உயிரோடு கூட இருந்த பிள்ளைங்க தான். உயிரோடு கூட இருந்த பிள்ளைகள் அந்த க்ஷணப்பொழுதுல என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சொடக்கு போற நேரத்துல அடுத்த நிமிஷம் அந்த பிள்ளைங்க இல்லை. காரணம் என்ன? முதியோர்களுடைய முகங்கள் அன்னைக்கு மதிக்கப்படலை. தீர்க்கதரிசியை வந்து அவங்க வந்து, ஐயா தீர்க்கதரிசியானவரே, எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, நாங்களும் உங்களை போல பக்தியா வளரணும், உங்களை போல கடவுளுக்கு பயந்தவனா இருக்கணும், நீங்க எப்படிலாம் இப்படி இருந்தீங்கன்னா அப்படின்னு கேட்க வேண்டியவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த முதியோர்களை அசட்டை பண்ணினாங்க, அவரை கனவீனம் பண்ணாங்க. நடந்து பாத்தீங்களா? சரி, இது வந்து இப்படி சொல்றோம். பிரதர் என்ன இப்படி பயமுறுத்தல? அங்க அடுத்தது பாருங்க. அதே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம் பாருங்க. பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். பாருங்க, எலியா உள்ள வருகிறார். எந்த பிள்ளைகள் வந்து அங்க இருந்த பிள்ளைங்களாம் மொட்டத்தலையான்னு ஏறி போயிட்டு அங்க தின்ட்டாரு. அதே மனுஷன் வராரு. வந்த உடனே இப்ப அவர் கட்டில் மேல ஒரு புள்ள செத்து கிடக்குது. இப்போ கட்டில் மேல, அந்த கட்டில் மேல் உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாய் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கையில் அவன் உள்ளங்கையில் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்துக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டுக்கு அங்கும் இங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்பி தன் கண்களை திறந்தான். பிள்ளைக்கு அனல் கொண்டது. இப்போ அடுத்த தீர்க்கதரிசி பண்றாரு, அந்த பிள்ளை கண்களை திறக்கிறான். உடனே கண்களை திறந்த உடனே கூப்பிடுறாரு. அப்போ 37ஆம் வசனம், அவன் போயிட்டு அவன் உள்ளே போய் அவன் பாதத்தில் விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். இல்லைங்க, செத்து போன பிள்ளை உயிரோடு கூட வந்துட்டான். ஆனா அங்க உயிரோடு இருந்த பிள்ளை செத்து போச்சு.
இந்த பிள்ளை எப்படி உயிரோட வந்தான்? இது ஒரு பெரிய ஸ்டோரி. இதுக்கு பின்னால பெரிய கதை இருக்கு. அதனால தான் இப்படி காட்டணும் உங்களுக்கு. என்ன கதைன்னா, இங்க சூனேமியால் என்ன பண்றாங்கன்னா, அந்த அம்மா ஒரு நாள் பாக்குறாங்க. அவ தெய்வ பக்தி உள்ள ஒரு ஸ்திரீ. அப்ப அந்த பக்கம் எலியா போகும்போது தம் புருஷன்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கிறாங்க. இந்த மனுஷன் தேவனுடைய மனுஷனா இருக்கிறாரு, இப்படி எல்லாம் போயிட்டே இருக்கிறாரு. இவருக்கு மேல ஒரு வீட்டை கட்டி அங்க ஒரு டேபிளை போட்டு ஒரு கட்டில போட்டு ஒரு குத்து விளக்கு வச்சு தண்ணி எல்லாம் கொண்டாந்து வச்சு இந்த மனுஷன் இங்க வரும்போது மேல வீட்டுல தங்கட்டும், இவர் பார்த்தா தேவனுடைய மனுஷன் போல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க வீட்டுக்காரர் ஓகே, என் ஒய்ஃப் அதெல்லாம் கரெக்டா தான் இருப்பா எல்லாத்துலயும் அவர் உடனே அப்ரூவல் கொடுத்துறாரு. உடனே இவர் என்ன பண்றாரு, மேல போய் வீடை கட்டி கட்டில போட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே தீர்க்கதரிசி வராரு, அங்க தங்கிட்டு போறாரு. ஒரு நாள் அவர் கேட்கிறாரு, ஏன்பா இவ்வளவு சகல உபசரணையோடு கூட இந்த சுனேமி பண்றாள், என்ன அவங்களுக்கு தேவை என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. அப்ப கேட்கிறாங்க, எனக்கு ஒண்ணும் தேவையில்லைன்றார். கூட இருக்கிறவன் சொல்றான், இல்ல இவங்க புருஷன் வயசானவரு, அதனால இவங்களுக்கு புள்ள இல்லை இவங்களுக்கு, அதனால அப்படின்னு சொல்றான். அப்புறம் உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்த தடவை நான் வரும்போது உன் இதுல நீ ஒரு பிள்ளையை நீ அணைத்து கொண்டிருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு உடனே போயிடுறாரு. போன உடனே இந்த பிள்ளை அதே மாதிரி உங்களுக்கு புள்ள பிறந்துடுது. புள்ள பிறந்தா அந்த பிள்ளை வளர்றான். வளர்ந்து அந்த பிள்ளை பெரியவனா ஆக்குறான். நல்லா பிள்ளை அந்த குழந்தையா இருந்து அந்த பிள்ளை வளர்ந்து பிள்ளையாண்டானா மாறுறான். அவன் பிள்ளையாண்டானாய் மாறும்போது அவனுக்கு தலைவலிக்குது. ஒரு நாள் அவங்க அப்பா வயக்காட்டுல அறுவடைக்கு போறாரு. அந்த அறுவடைக்கு அவன் அப்பா கூட போனவன் அப்பா கிட்ட சொல்றான், அப்பா தலைவலிக்குதுப்பான்னு சொல்றான். சொன்ன உடனே அப்பா என்ன பண்றாருன்னு, அவங்க அம்மாட்ட கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கொண்டாந்து விடுறான். அம்மா மடியில வரும்போது செத்து போயிடுறான் பிள்ளை. அந்த பிள்ளை செத்து போனோம்னா அந்த பிள்ளை எடுத்துன்னு போய் அந்த அம்மா எடுத்துன்னு போயிட்டு மறுபடியும் மேல மாடியில கொண்டு போய் எலிசா எங்க தங்குவாரோ அந்த கட்டில் மேல போட்டு இப்ப எலிசாவை தேடி ஓடுறாரு. அவங்க அப்பா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு எலிசாவை தேடுறாரு. அப்பதான் எலிசா பிள்ளையை உயிர்ப்பிக்கிறார். இப்போ என்னுடைய கேள்வி, எலிசாவுக்கு எப்படி இந்த பிள்ளையின் மீது எவ்வளவு அக்கறை வந்தது? எப்படி இந்த பிள்ளையின் மீது அவருக்கு அவனை பார்த்த உடனே கதவை தாழ் போட்டு அவன் மேல குப்புற விழுந்து தேவனை நோக்கி கதறாரு? எப்படி கதறினார் இந்த மனுஷன்? எதனால என்ன வந்தது அப்படின்னு கேட்டா, இந்த பிள்ளையினுடைய நடத்தை, அவர் மேல வைத்த அந்த மரியாதை, அவரை மதித்தது, அவர் பெரியவராக இருந்தாலும் மற்ற பிள்ளைங்களை போல இவனும் கூட எங்க தன்னை மொட்டை தலையானு கூப்பிடலாம், இல்ல கூப்பிடல, அப்படிலாம் கூப்பிடலவன். அவங்க போலாம் கூப்பிடாம அவங்க என்ன பண்ணுவான், மேபி தாத்தான்னு கூப்பிட்டுருப்பான், கிராண்ட் ஃபான்னு கூப்பிட்டுருப்பான், எல்லாம் அதுன்னு நினைப்பாங்க. அவனுக்கு உடனே ஒரு இது வந்துடும். ஒரு நாள் வரும், மம்மி கிட்ட போய் கேட்டிருப்போம், மம்மி நாளைக்கு தாத்தா வருவாங்கல்ல? ஆமா நாளைக்கு தாத்தா. அப்ப நான் மேல போயிட்டு என்ன பண்றேன்னா, நான் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு பெருக்கிட்டு அந்த பெட் எல்லாம் நல்லா தூசியத்தை போட்டு நல்லா இதெல்லாம் போட்டுட்டு டேபிள் எல்லாம் தொடச்சிட்டு அந்த விளக்கெல்லாம் ட்ரிம் பண்ணி வச்சுட்டு நல்லா தண்ணியை கொண்டு போய் கீழே ஊத்திட்டு அந்த தண்ணியை நல்லா ஃபில் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா நான் கொண்டு போய் தாத்தா கொண்டு போய் எல்லாம் வச்சுட்டு நான் ஸ்கூலுக்கு போக போறேன். மம்மி சொல்லுவோம், ஓகே நீ போகலாம். அதே மாதிரி செய்யணும். இவன் போவான், நேரம் வீட்டுல போயிட்டு அந்த ரூம்ல போவான், தாத்தா ரூம். அதனால அவன் தாத்தா ஒரு வாரம் படுத்து பாருன்ட்டு நல்லா அழகா கிளீன் பண்ணி நல்லா நீட்டா அந்த இடத்த நீட்டா பண்ணிட்டு அவன் என்ன பண்ண ஸ்கூலுக்கு போயினாலும் போயிருப்பான். எலிசா வந்திருப்பாரு. வந்த உடனே அந்த உள்ள வந்த உடனே தங்குற மாதிரி தங்க வந்து வீடு ரொம்ப கிளீனா நீட்டா அழகா இருக்கும். அவர் என்ன நினைச்சிருப்பாரு, பரவாயில்ல சுனேமி எல்லாம் வீடு நல்லா அழகா கிளீனா நான் வரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிருப்பான்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம். அப்போ அவர் சொல்லியிருப்பா, இல்ல நான் பண்ணல, உங்க பேரன்னா அதெல்லாம் பண்ணி வச்சான் அப்படின்னு இருக்க. ஓ அவன் பண்ணானா அத, அப்ப நீ பண்ணலையா அப்படின்னு ஏதோ இது நான் சொல்ல, என்னோட கற்பனை, இதெல்லாம் என்னுடைய இது நான் சொல்றேன் நான். ஓ நீ பண்ணல, இல்ல நீங்க வர்றீங்கன்னு தெரிஞ்சவனதான் அவன் தான், நான் தாத்தாக்கு தான் நான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் எல்லாத்தையும் அதெல்லாம் பண்ணான் அப்படின்னு. இதே இப்படி அவன் சொல்லும் போதெல்லாம் என்ன பண்ணிருக்குன்னா, எலிசாக்கு என்ன இருக்குன்னா, தன்னையே அறியாம பத்தியா இந்த சின்ன புள்ள ஆனா முதியோர்களுடைய முகத்தை கனம் பண்ணுகிறான், உண்மையாக இவன் தேவனுக்கு பயந்த புள்ளதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பான்னா, அன்றைக்கு தீர்க்கதரிசி ஆகிய எலிசா அந்த பிள்ளையின் மீது ஒரு முத்திரை வச்சிருந்திருப்பாரு, இவன் கடவுளுக்கு பயப்படுகிற மனுஷன், பிள்ளையா வருவான் அப்படின்னு. அதனாலதான் அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, செத்து போனா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் தேவனிடத்துல கதற, ஆண்டவரே நான் இந்த வீட்டுல நான் தங்க வரும்போதெல்லாம் இவன் சின்ன பிள்ளைதான் ஆண்டவரே, ஆனாலும் கூட என் முகத்தை ஒரு நாள் அவன் அசட்டை பண்ணதே கிடையவே கிடையாது. அவன் எப்பொழுதும் என் முகத்தை அவன் கனம் பண்ணுகிறவடா இருந்து கொண்டே இருந்தான். ஆண்டவரே இந்த பிள்ளை இப்படி ஆயிடுறானே, அதனால இவன் மறிக்கவே கூடாது ஆண்டவர், இவனுக்கு மறுபடியும் நீங்க ஜீவன் கொடுக்கணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் தீர்க்கதரிசி என்ன பண்ணாருன்னா, அவன் மேல குப்புற விழுந்து அவனுக்காக அவனை மறுபடியும் அவன் அனல் கொள்கிறான், தும்புறான், அவனை ஜீவனோடு கொடுத்து தன் தாயினுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறான். காரணம், அந்த சிறு பிள்ளையா இருந்தாலும் அவனிடத்துல இருந்தது முதியோருடைய முகத்தை அவன் கனம் பண்ணுகிற பிள்ளையா இருந்தான், வேற ஒண்ணும் கிடையாது.
பிரியமானவர்களே, தேவன் உயிரோடு கூட எழுப்புவார், உயிரோடு கூட எழுப்புவார். இதுதான் எனக்கு திருஷ்டாந்தம், இதுதான் எனக்கு திருஷ்டாந்தம். அந்த தேசத்துல இப்படி இருந்தாங்க, ஆனா இந்த பிள்ளை அப்படி இல்லை. அவன் முதியோர்களை சின்ன வயசுல இருந்து அவங்க எப்படி சொல்ல, அவன் தாய் சொல்லி கொடுத்திருப்பான், அவன் தகப்ப சொல்லி கொடுத்திருப்பாரு. அவர் பெரிய 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 ஒரு செல்வந்தரா இருந்தாலும் கூட, இதுவா இருந்தாலும் கூட, அப்பா பணக்காரனா இருக்கான்னு நினைக்காத, அதுக்காக எல்லாரும் அசட்டா பேன கூட. தெரியுமா, முதியவங்க வந்தாங்கன்னா அவங்கள மரியாதையா அவங்க கிட்ட மதிப்பா பேசணும், மரியாதையா பேசணும். அவங்க கிட்ட அவன் முதியவங்களே நீங்க மதிக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தாயும் தகப்பனும் வேணா அந்த பிள்ளைக்கு போதிச்சிருக்கலாம். அதை தான் அவன் என்ன பண்ணா, அவன் இருதயத்துல அப்படியே உள் வாங்கிக்கணும். உள் வாங்கிட்டு தான் என்ன பண்ணனா, தாத்தா எங்க தாத்தா தீர்க்கதரிசியாக்கும், அவர் பேர் எலிசா, எங்க தாத்தா இப்படி ஆக்கும், எங்க தாத்தா அப்படி ஆக்கும், இப்படியா. மற்ற பிள்ளைங்களை ஆமாம் போட அவங்க தாத்தா மொட்டத்தலை வழுக்குதலை மொட்டத்தலை மொட்டத்தலை அப்படின்னு போது, நான் சொல்ல மாட்டேன்பா, எங்க தாத்தா நான் அப்படி சொல்லவே மாட்டேன். அவன் விட்டு கொடுக்கல. அவன் என்ன பண்ணனா, அவன் மரியாதையா அவன் நடத்திக்கிட்டான். பிரியமானவர்கள், தேவன் அப்படிப்பட்ட பிள்ளையை தான் உயிரோடு கூட எழுப்பார். இது வேதத்துல இருக்க ஒரு திருஷ்டாந்தம். இதே இன்னொரு காரியம் என்னன்னா, முதியோர்களை மதிக்காதனால என்ன ஆச்சுன்னா, தேவன் அந்த தேசத்தையே ரெண்டா பிளந்தாரு, தேசத்தையே ரெண்டா உடைச்சாரு. வேற ஒண்ணுமே இல்லை. 10 கோத்திரம் ஒருத்தன் எடுத்துன்னு போயிட்டான், இன்னும் மீதி இருக்கிற கோத்திரத்தை நீ அடிச்சு ஆண்டுகிடான்னு சொன்னாரு. ஏன்? 12 கோத்திரமா இஸ்ரவேல் தேசம் 12 கோத்திரமா இருந்தது. 12 கோத்திரத்தை தேவன் 10 கோத்திரத்தை பிடிங்கி ஒருத்தன் கையில கொடுக்குறாரு. மீதி 2 இருந்தா அப்போ நீ வேணா நீ வச்சுக்கோ, உனக்கு போட்டு ஏதோ உப்புக்கு சப்பானி மாதிரி தேவன் ஒண்ணு கொடுத்தாரு, சுருங்க பண்ணினார். ஏன் சுருங்க பண்ணாருன்னா, அவன் செய்த ஒரே ஒரு தப்பு, விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, கொள்ளடிக்கல, துராகிரதம் பண்ணல, வேற எதுவுமே பண்ணல. அவன் செய்த ஒரே ஒரு தவறு என்னன்னு சொன்னா, முதியோருடைய முகத்தை மதிக்காம அசட்டை பண்ணான். வேற ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. அதே ஒன்னு ராஜாக்கள் வாங்க, 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் பாருங்க. 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இல்ல, அங்க 4ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மீது வைத்தார், இப்பொழுது நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். யார் சொன்னது? இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள்ல 3ஆம் வசனத்துல, அவனும் இஸ்ரவேல் சபை அனைத்தும் ரெகோபயாமை நோக்கி. ரெகோபயாம் யாரு? சாலமோனுடைய மகன். அவன் சாலமோன் இறந்து போகிறாரு. சாலமோன் இறந்து போன உடனே ரெகோபயாம் அரசாட்சிக்கு வருகிறான். அப்ப அரசாட்சிக்கு வரும்போதுன்னா அவன் முதியவன் கிடையாது, அவன் ஒரு வாலிபனா இருந்திருப்பான், இல்ல ஒரு இது வந்திருப்பான். அப்போ அவங்ககிட்ட இஸ்ரவேல் சபை அனைத்தும் அவங்ககிட்ட கேக்குதுன்னா, சபைன்னா என்ன அர்த்தம்? அந்த சபையில முதியோர்களும் இருப்பாங்க, அவனை காட்டிலும் முதியோர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, வயசானவங்களும் இருந்திருப்பாங்க, நிறைய பேரும். எல்லாரும் நீ உங்க அப்பா இறந்துட்டாருன்றனால நீ ராஜாவா வந்திருக்கிற. அப்போ முதியோர்கள்லாம் உன்னிடத்துல என்ன கேட்கிறாங்கன்னா, அவங்க கொடி தூக்கல, அவங்க எல்லாரும் அவங்க உங்ககிட்ட பணிவா கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? உங்க அப்பா எங்க மீது பாரமான நுகத்தை வச்சுட்டாரு, எங்களால சுமக்க முடியல, அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா எங்களை லகுவாக்கும். வேற ஒண்ணும் கேட்கல, எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தை லகுவாக்கும், நாங்க உண்மை சேவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதியவர்கள் முதியவனா இல்லாத உன்னிடத்துல மனத்தாழ்மையா கேட்கின்றவர்கள் நீ என்ன பண்ணிருக்கணும்? ஐயோ பெரியவங்க, நீங்க அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது, நீங்க அது மாதிரி, நான் அது மாதிரி இல்லை, நான் அதை கன்சிடர் பண்றேன், நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். என்ன சொல்லிட்டாருன்னா, அவன் என்ன சொன்னா, உடனே நான் ஆலோசனை பண்ணி சொல்றேன்னு சொல்றாரு. இப்ப ஆலோசனை பண்றாரு, யாரோட கூட ஆலோசனை பண்றாரு? முதல்ல ஞானமா பண்றாரு பாருங்க. 7வது வசனம், அவன் போய் 6ஆம் வசனம், அப்பொழுது ராஜாவாகிய ரெகோபயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோடு ஆலோசனை பண்ணி, இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்க என்ன யோசனை சொல்கிறீர்கள் என்று கேட்டான். குட், நல்லது, நீ செய்த காரியம் நல்ல காரியம். நீ இப்போ முதியோர்கள் இடத்துல போய்க்கிறேன், அவங்ககிட்ட ஞானம் இருக்கும், அவங்ககிட்ட அனுபவம் இருக்கும், அவங்களாம் உங்க அப்பா கூட இருந்தவங்க, அதனால அவங்க போனேன் கேட்டேன். இப்போ முதியோர் ஒரு ஆலோசனை சொல்றாங்க. எல்லாரும் பாருங்க, நல்லா அந்த 7வது வசனத்தை பாருங்க, நல்ல அருமையான பியூட்டிஃபுல் வேர்டு அது. 7வது வசனம், அதற்கு அவர்கள், நீர் இன்ற அந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளை சொல்வீரானால்
என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராக இருப்பாங்க அப்படின்னு முதியோர்கள் வந்து ஆலோசனை. ஆமா, நீங்க நல்ல வார்த்தை சொல்லுங்க, அவங்களுக்கு வந்து நீங்க அவங்களோடு கூட அவங்களுக்கு நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன், ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு சேவகனா ஒரு ஒரு இது மாதிரி இருந்துட்டு அவங்களோட பணிஞ்சு போயிட்டீங்கன்னா அவங்க என்னாலும் எப்படி இருப்பாங்கன்னா உமக்கு ஊழியம் செய்வாங்க, உமக்கு ஊழியம் செய்துட்டு இருப்பாங்க. நீ சேவகனாய் மாறணும்னு சொன்னா அவங்க உனக்கு ஊழியக்காரனா மாறிடுவாங்க. இந்த சொன்னாங்க அவங்க. நல்ல வார்த்தை சொல்லுங்க, கடினமா பேசுறாதீங்க, அவங்கள எதனா கடினமா சொல்லிடாதீங்க, வேண்டாம். எல்லாம் பெரியவங்க, உங்ககிட்ட வந்தவங்க எல்லாம் பெரியவங்க, உங்களை விட மூத்த வயசுல இருக்கிறவங்க தான் வந்து கேட்கிறேன். ஏதோ அவங்க நிறத்த முதியோர்கள் ஏதோ வந்தாங்க, நீங்க சிம்மாசனத்துல இருக்கிறீங்க, அதுக்காக உங்ககிட்ட வந்து கேட்கிறாங்க. அது பிரஜைகள் அவங்க எல்லாம். ஏதோ நீங்க அதிகாரத்துல இருக்கிறீங்க, ஆட்சியில இருக்கிறீங்கன்றதுக்காக உங்களிடத்துல வந்து அவங்க வந்து கையேந்துறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க இரக்கமா இருங்க, இரக்கமா இருந்து நல்ல வார்த்தையை பேசுங்க அப்படின்னு சொல்றேன். உடனே வேதம் என்ன எழுதிக்க, அடுத்த வசனம் பாருங்க, 8வது வசனம் பாருங்க. முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்து தன் சமூகத்தில் இருக்கிற வாலிபரோடு கூட ஆலோசனை பண்ணினான். பார்த்தீங்களா? உடனே கொஞ்ச நேரத்துல அவன் சொன்ன ஆலோசனை, முதியோருடைய ஆலோசனையை மதிக்க தவறினான். அவங்க ஆலோசனை அப்படியா நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 இது கூட டைம் கொடுக்காம முதிய, ஆமா இந்த களை போல்ட்டுங்க இப்படிதான் பேசும், இதுங்க இப்படிதான், இதெல்லாம் இப்படிதான் பண்ணுங்க, இதுங்களுக்கு என்ன தெரியுங்க இதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னா அந்த ஆலோசனையை அவன் தள்ளி போடுகிறான். தள்ளி போட்டு தன்னோடு கூட வளர்ந்த வாலிபர்கள், அந்த வாலிபர்கள்ட்ட போய் கேட்கிறான். அந்த வாலிபர்கள் எல்லாத்தையும் கேட்டு அவன் என்ன சொல்றான்னா அவன் போயிட்டு அவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்றான். 13வது வசனம் பாருங்க. ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களோடு கூட பேசுறான். அந்த ஆலோசனை சொல்லிட்டு இப்ப வாலிபர்கள் ஆலோசனை சொல்றாங்க. என்ன ஆலோசனை சொன்னாங்க பாருங்க. என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். பாரமா இருக்குன்னு தான் உங்ககிட்ட வந்தாங்க, நீ அதிக பாரம்னா உங்ககிட்ட வந்திருக்கவே மாட்டாங்க. பாருங்க தடிப்பு, முதியோர்களை மதிக்காத தன்மை. முதியோர்களை மதிக்கல, அவங்க ஆலோசனை மதிக்கல. அவங்க பாரமா இருக்குன்னு சொல்ல, ஓகே நான் வந்து கொஞ்சம் நான் லகுவாக்குறேன் அப்படின்னு சொல்ல வேண்டும். எங்க அப்பா பாரமாக்குனார்ல, நான் அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை தேள்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன். என்ன வார்த்தை பாருங்க, கடினமாய் உத்தரவு கொடுத்தான். எங்க அப்பா வந்து உங்களை வந்து சவுக்குல தான் அடிச்சாரு, அது எங்க அப்பா பரவாயில்ல, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, நல்ல தேள், பெருந்தேளா நல்ல தேளா பார்த்து தேளுங்களை உங்க மேல விட்டு நல்லா கொட்டுன்னு கொட்டும்படி வச்சிருவேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டான். முதியோர்களை மதிக்கல, முதியோருடைய ஆலோசனை மதிக்கல. உடனே வாலிபர் சொன்ன அந்த ஆலோசனை ஏற்றான். சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னு சொன்ன ஜனங்க இப்ப சொல்றாங்க. 15வது வசனம் பாருங்க. ராஜா ஜனங்களுக்கு செவி கூடாமற் போனான் அப்படின்னு சொல்லிட்டு 16வது வசனம். ராஜா தங்களுக்கு செவி கூடாததை இஸ்ரவேல் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக, தாவீதோடு எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரிடத்தில் எங்கள் சுதந்திரம் இல்லை, இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்பொழுதே தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். போச்சு, அவ்வளவுதான். படா நீ என்ன தேள தண்டிப்ப, அதுன்னு ஒண்ணு உங்ககிட்ட இருந்தாலும் நீ தண்டிப்ப. இப்ப நாங்க போறோம், நீ உன் வேலையை பார்த்து நீ போ, எங்க வேலையை பார்த்து நாங்க போறோம். இஸ்ரவேல்ல 12 கோத்திரம் இருந்து 10 கோத்திரத்தார் என்ன பண்ணாங்கன்னா பிரிஞ்சுட்டாங்க. அன்றைக்குதான் இஸ்ரவேல் அன்றைக்கு தான் தினத்துல 2ஆ உடைஞ்சு. வாசித்து பாருங்க, அதுக்கப்புறம் நிறைய இருக்கு, உங்களுக்கு நிறைய நான் இது நிறைய என்னன்னா அன்னைக்குதான் அங்கே வந்து உடைய ஆரம்பித்தது. அங்கதான் எதனால உடைய ஆரம்பித்தது? ஏன்னா சண்டை போட்டு வந்தானா? சண்டை போடலை. எதிரி ஏன்னா வந்துட்டு அந்த தேசத்துனா இல்ல எதுவுமே நடக்கல. எதனால வந்ததுன்னா முதியோரினுடைய முகத்தை அவங்க வந்து மதிக்க தெரியல, வேற ஒண்ணு. எனக்கு பிரியமானவர்களே, இதெல்லாம் நான் பார்க்கறது இல்லைங்க, ஏன்னா பயப்படுறேன் இப்போ எல்லாமே. அதனாலதான் 2-3 இடம் தேவன் அந்த இடத்துல இருந்து எனக்கு வந்து என்னை நல்ல அந்த இடத்துல விடுதலையா தாராளமாய் பேசும்படி ஆண்டவர் உதவி செய்தார். அதுதான் நான் மறுபடியும் உங்க எல்லாருக்கும் சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு எதாவது சொல்லுகிறதுன்னா, நீங்களும் உங்களுக்கும் அந்த மாதிரி அபாயம் வரக்கூடியது உண்டு. எப்பவுமே சொல்றேன், முதியோர்களை எப்பொழுதும் மதிக்க தெரிஞ்சுங்க எல்லாரும். அவங்க எப்படி இருப்பவங்கன்னு எனக்கு தெரியாது. வீட்டில் இருக்கிற முதியோர்கள்லாம் உங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். நேற்றுக்கு நீங்க எல்லாருமே திருக்காட்டுப்பள்ளி மீட்டிங் கூடுமான வரைக்கும் நீங்க எல்லாரும் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அதில் விக்டர் பிரதர் பேசிட்டே வர்றாரு. வரும்போது பேசினே வரும்பொழுது ஒரு இடத்துல வந்து சொல்றாரு, ஒரு மாமியார் மருமகள் 6 மாசமா அப்பம் விடலைன்னு சொல்றாங்க. இப்போ அப்பம் விடணும்னு உடனே ஆவியானவர் விக்டர் பிரதருக்கு ஒன்று ஞாபகப்படுத்துறாராம். அத்தை கீழே வந்தாங்களே, அத்தை சாப்பிட்டாங்களான்னு கேட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். ஆமா கீழே வந்தாங்க அடிடி அப்படின்னு. உடனே இவர் வந்து ஒரு அத்தை ஒரு மாமியார் கீழே வந்திருக்கிறாங்க. வந்த உடனே வயசானவங்க அவங்க கீழே போய் அத்தை சாப்பிட்டீங்களா, நீங்க உட்காருங்க, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உனக்கு அந்த எண்ணம் வந்ததா பத்தியா? ஏன்னா அத்தை அவங்க மாமியார் முதியோர், அதுக்கு அது கேள்வி எதை எப்படியாவது இருந்து போகுது, அது வாங்கி அது சாப்பிட்டுக்கிட்டோம். முதியோருடைய முகத்தை கனம் பண்ண தேவன் பார்த்துனே இருப்பாருங்க. அவருடைய கண்கள் உள்ள வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஈச் அண்ட் எவரி டீட்டெயில் தேவன் பார்த்துனே வருவார். ஒவ்வொன்றும் தேவன் பார்த்துனே வருவார். உங்களோட கூட பேசுகிற நான் வந்து இன்னைக்கு தேவன் என்ன வந்து ஒரு இதுல என்ன தேவன் ஒரு பிளஸ் பண்ணி இருக்காருன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம்னா, முதிர் வயதில் உள்ள என்னுடைய தகப்பனை மற்ற எல்லா பிள்ளைங்களும் அசட்டை பண்ணாங்க. அவங்களெல்லாம் அசட்டை பண்ணி அவர் வந்து மதிக்கத்தில் ஒரு பையன் போய் எங்க அப்பாவை எங்க அண்ணங்காரன் வந்து போய் எங்க அப்பா ஓங்கி பலாருன்னு அடிச்சு விட்டோம். எங்க அப்பா அதிர்ந்து போயிட்டாரு. அவர் நல்ல ஒரு செல்வந்தர். ஒரு இந்த மாதிரி பையன் தானே, இது ஒண்ணா எதிர்பார்க்கவே இல்லை, அதிர்ந்தே போயிட்டார் அவர். நான் வந்து அவர் கடைசி பிள்ளை நான். ஆனா எங்க அப்பா கடைசி நேரத்துல எங்க அப்பா வந்து என் இருதயத்துல எனக்கு ஒரு நல்ல இது இருக்கிறேங்க, அவரை கனம் பண்றதுல நான் வந்து அவர் வந்து ஒரு நாள் நான் கனம் பண்ணதே கிடையாது. என் தகப்பனை கனம் பண்ணேன். அவர் முதிர் வயது உள்ளவர் தான். நான் இருக்கும்போது எங்க அப்பாவுக்கு கிட்டதுல அவருக்கு நல்ல முதிர் வயது தான். அந்த முதிர் வயதுல என் தகப்பனை நான் சுத்த மனசாட்சியோடு கூட உங்கள்கிட்ட நான் சொல்றேன், என் தகப்பனை நான் கனம் பண்ண ஆரம்பித்தேன். சும்மா எனக்கு அப்பா தேவனை அறியா அப்போ வாலிபனா இருந்தா குறைவுகள் இருந்திருக்கும். ஒரு சில ஏதோ முறுமுறுப்பா பண்ணியிருப்பேன், என்ன இந்த இப்படி பண்றேன் அப்படின்னா சொல்லியிருப்பேன். ஆனாலும் கூட அவருக்கு செய்ய வேண்டிய கணத்தை நான் அவருக்கு செய்து கொண்டே இருந்தேன். நிறைய இருக்கு அதெல்லாம். அது ஒரு கதை, அது தனியா போகும். அந்த லைனே தனி லைன். அதை சொல்ல ஆரம்பிச்சுன்னா நீங்க வேற எதுவும் ஆயிட்டீங்க. சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். மேபி இன்னொரு நாள் டைம் கிடைச்சா அவங்க கூட நான் ஷேர் பண்றேன். முதியோருடைய முகத்தை கனம் பண்ணல. தேவன் பார்த்தா ரெண்டா உடைச்சார். போடா நீ போ, உன் வேலையை பாரு, போய்க்க அப்படின்னு. அன்னைக்குதான் ரெண்டா உடையும். இன்னைக்கு ஏன் சில குடும்பங்கள்லாம் ரெண்டா உடையும் தெரியுமா? ஏன் அநேக உடுங்கள்ல விரிசல் உண்டாயிருக்கு தெரியுமா? ஏன் அந்த வந்து ரெண்டா இப்படி ஒண்ணு போது தெரியுமா? ஏதோ ஒரு இடத்துல அவங்க முதியோர்களை கனம் பண்ணல. அந்த வேற எனக்கு பிரியமான என் சகோதரனே சகோதரியே நான் சொல்றேன், தாராளமா உங்களோடு கூட பேசுறேன். உங்களோடு கூட தாராளம். நீங்க எல்லாம் சிக்கிக்கொள்ள என்னுடைய ஆதங்கம் என்ன, உங்களில் ஒருத்தர் கூட நீங்க பாபிலோனுக்கு தேவன் உங்களை கொண்டு போகவே கூடாது. பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துல எப்பொழுதும் நிலை நிற்கிற பிள்ளைகளா நீங்க இருந்துட்டே இருக்கணும். சாத்தானுக்கு வந்து அவன் தந்திரத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. எந்த இடத்துல எங்க பார்த்தாலும் சரி முதியோருடைய முகத்தை கனம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் எனக்கு பிள்ளைகள் இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். ஆனா நான் ஒரு பையனை என் கூட வளர்த்தணும். என் கூட ஆரம்ப நாட்கள் என் கூட ஒரு பையன் இருந்தான். இப்போ அவன் மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவன் கோகோ கோலா கம்பெனில பெரிய ஆபீசர் ஆயிட்டான். அவன் பெரிய ஆள் இப்போ என்ன இதுவா இருக்கான். ஆனா அவன் சின்ன பையனா இருக்கும்போது நான் அவனுக்கு கற்றுக் கொடுத்த பாதம் என்ன தெரியுமா? அந்த வயசுலயே நான் அவனுக்கு கற்றுக் கொடுத்த பாதம், முதியோர்களை மதிக்க தெரிஞ்சுக்கிடா தம்பு அப்படின்னு. அவங்ககிட்ட கடைக்கு கூப்பிட்டு போவேன், அவனுக்கு எதனா ஒன்று வாங்கி கொடுப்பேன். அதை வச்சு அவன் சாப்பிட போகும்போது சாப்பிடாதுன்னு சொல்லுவேன். அவன் அப்படியே இருப்பான், ரொம்ப மரியாதையாக வச்சிருப்பான். ஒரு இடத்துக்கு சந்தில் போவேன், அங்கே ஒரு வயசான ஒரு பிச்சைக்கார் ஒரு மூலையில் எங்கன்னா உட்காந்து நிற்பாரு. போயிட்டு அவனை சைக்கிளை விட்டு கீழே இறங்கி, இதை நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன்ல, அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னுவேன். அவன் உடனே ஓகேன்னு சந்தோஷமா போவான். முடிஞ்செல்லாம் சுரிக்க மாட்டான். அவன் சந்தோஷமா ஓடி போய் அந்த தாத்தாவை பார்த்து, தாத்தா இருந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்து அங்கேருந்து கொடுத்துட்டுனே அப்படின்னு சந்தோஷமா வருவான். குட், வெரி குட், நல்லது. முதியோருடைய முகத்தை கனம் பண்ணிட்டா, வெரி குட். வாரகி மறுபடியும் சைக்கிள் ஏறி வச்சு அதே கடைக்கு மறுபடியும் வந்து 2 வாங்கி கொடுப்பான். அவன் 1 தான் அவன் கொடுத்துட்டு வந்தான். ஆனா அவன் திரும்ப வரும்போது அவங்ககிட்ட 2 கையில வாங்கி கொடுப்பேன் நான். எதுக்காக? நான் முதியோருடைய முகத்தை கனம் பண்ண. தயவு செய்து தெரிஞ்சுங்க, பிளீஸ் உங்க எல்லாரையும் நான் கேட்கிறேன், முதியோரை அசட்டை பண்ணாதீங்க. பாபிலோனுக்கு நீங்க கொண்டு போய்விடுங்க. தேவன் உங்களை பாபிலோனுக்கு கொண்டு போயிடுவார். முதியோரை மட்டும் அசட்டை பண்ணவே பண்ணாது. இவங்க பாருங்க, முதியோரை அசட்டை பண்ணோம், தேவன் 2 உடைச்சாரோ. 2 உடைப்போ அவ்வளவுதான். 10 போயிடுச்சு. நீ என்ன பண்ண முடியும்? இனிமேல் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. போனதுதான். தேவன் செய்தார் ஒரே ஒரு காரியத்தை. அதே போல முதியோருடைய முகத்தை கனம் பண்ணும்போது தேவன் உங்களை என்ன பண்ணுவார்? இரட்டிப்பாய் உங்களை அபிஷேகம் பண்ணுவார்.
ரெட்டிப்பா. இப்போ இங்க இருக்கிற இந்த அபிஷேகம்லாம் உங்களுக்கு போதாதுங்க. இதெல்லாம் வந்து இது நீங்களாம் இங்க எல்லாம் இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் தேவனுக்கு இந்த டபுள் போர்ஷன் ஒவ்வொரு நாளும் நீங்க டபுள் போர்ஷன் வாங்கணும். அதுக்கு சீக்ரெட் சொல்லித்தரேன். அதுக்கும் சீக்ரெட் தான். அதுக்கும் சீக்ரெட் என்னன்னா, டபுள் போர்ஷன் வாங்கினவர் வந்து எலிசா தான் டபுள் போர்ஷன். எப்படி வாங்கினார் அவர் டபுள் போர்ஷன்? உங்களுக்கு தெரியுமா அவர் எப்படி வாங்கினாருன்னு? எலியா ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா ஆண்டவர்கிட்ட பார்த்தாரு. ஆண்டவரே போதும் என் உயிரை எடுத்துக்கொள்ளுங்கன்னாரு. ஆண்டவர் பார்த்தாரு, அப்படியா எழுதிட்டியா, அங்க போ 12 ஏர் போட்டி உழுதுனுக்கிறான் எலிசான்னு ஒருத்தன், அவன் மேல சால்வையை போடுன்னு. நான் சுருக்கமா சொல்றேன், நீங்க வேதத்தை அப்புறம் நீங்க தியானிச்சு பாருங்க. தியானித்து பாருங்க, வேதத்துல இருந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நிறைய என்னை விட்டீங்களா ஒரு 2 மணி நேரம் பேசுவேன் நான். அவ்வளவு பொக்கிஷம் அவ்வளவு கடந்து இருக்குதுல, அவ்வளவும் இருக்கு உள்ளுக்குள்ள, அவ்வளவு கிடக்குதுல. உடனே போறாரு, அவர் போன உடனே அவன் போய் சால்வையை போடுறாரு. நாங்க வேகமா சொல்றேன், சால்வையை போடுறாரு. சால்வை போன உடனே பின்னால வந்துட்டாரு. இப்ப சால்வையை போட்டாரு. உன்னை சால்வை போட்ட உடனே நீ தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டாரு. இப்ப அவர் என்ன சொல்லியிருக்கணும் அவரை பார்த்து? நீ வந்தே இல்ல, சால்வை போட்டு இல்ல, இனிமேல் நான் தானே தீர்க்கதரிசி, நீ உன் வேலையை பாருன்னு சொல்லியிருக்கணும். சொல்ல, ஏன்னா அவர் பெரியவர். எலியா வந்து இவனை விட எலிசாவை விட பெரியவர். தேவனுக்கு பயந்தவன் எலிசா. ஐயா, நீங்க சால்வை போட்டதுனால இப்ப நான் பெரியவன் கிடையாது, நீங்க இன்னும் உயிரோடு கூட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா அவருக்கு அடங்கி இருந்தான். வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? அப்ப எலிசா, அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த? உன் மேல சால்வை போட்டாங்களே, சால்வை போட்ட உடனே நீ நீ என்ன எலிசா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொன்ன. எலிசா வந்து அவன் தேவனுக்கு பயந்தவன் எலிசா. அவன் வேதம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க, என்ன எழுதப்பட்டிருக்கு, என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு பாருங்க. அவர் எலிசா என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு பாருங்க. 11. அப்பொழுது யோசேபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, அவன் கேட்கிறான், தீர்க்கதரிசி ஒருத்தர் இங்க இல்லையாப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவன் சொல்றான், ஒருத்தன் யாரு அந்த இதுல யோசேபாத் ஒருத்தன் அந்த கேட்கும்போது சொல்றான், எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாபாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரன் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். என்ன சொல்றான்? ஐயா, இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் எலிசா. அவர் என்ன தெரியுமா அவருக்கு வேலை? அவர் வேற ஒண்ணும் கிடையாது. அவர் வேலை என்னன்னா, தன்னுடைய முதியோர் ஆகிய தன்னுடைய எலியாவுக்கு அவர் கைகளுக்கு போய் இவர் என்ன பண்ணுவார், தண்ணி ஊத்தி நிற்பாரு. சாப்பிட்டு வருவார், வந்த உடனே போய் தண்ணி ஊத்துவார், கையை கழுவார். அவர் வேணா வெளியே போயிட்டு வருவார், தண்ணி ஊத்துவார், கையை கழுவார். ஓ, அவன் மேலதான் இப்ப சால்வை போட்டாங்க. சால்வை போட்டதுன்னா உண்மைதான், அவர் மேலதான் எல்லாம் இதுன்னாரு, என்ன எல்லாம் உண்மைதான். ஆனாலும் கூட அவர் வந்து எப்படிப்பட்டவர்னா, தன்னுடைய முதிர் வயதில் இருக்கிறதான தன்னுடைய எலியாவை வந்து அவன் கனப்படுத்துகிற மனுஷன் அவன். பாருங்க, தேவனுடைய கண்கள் இப்படி பார்க்குதுன்னு பாருங்க. அதுக்காக உங்களுக்கு சொல்லித்தரேன். தன் மேல சால்வை விழுந்துச்சுன்றதுக்காக உடனே போயிட்டு என் மேல சால்வை போட்டீங்களே, அப்ப நீங்க போங்க, உங்க வேலையை பாருங்க, நீங்க போய் உங்க இதை பாருங்க. நான் சொல்ல மாட்டேன் அப்படி. ஐயோ, நான் சொல்லவே மாட்டேன், நான் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். நீங்க இருக்கிறீங்க, இப்போ நீங்க அற்புதம் செய்யறீங்க. நீ என் மேல சால்வை போட்டதுக்கு அப்புறம் நீங்க 2-3 அற்புதம், ரெண்டு அற்புதமா நான் செய்துங்கிறீங்க. நீங்க உங்க பின்னால் தான் வந்துட்டே இருக்கிறேன். நீங்க கை சாப்பிட்டு வந்துட்டீங்க, நான் கை நோ, என் மேல சால்வை விழுந்ததுக்காக நான் பெரிய ஆள் கிடையாது. நான் வந்து முதியோட, நீங்க முதியவர், என்னை விட நீங்க பெரியவர். நீங்க எலிசாவுகிட்ட இருந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம். எலியா அதெல்லாம் பார்த்துனே இருந்தாரு. பரவாயில்லையா, இவன் மேல சால்வை போட்டு வந்தேன், இவன் உடனே இப்பெல்லாம் பாருங்க, சும்மா ஒரு ஆள் எதனா ஒரு பொறுப்பு கொடுத்துட்டா உடனே அவருக்கு தலைகணம் வந்துடுது. கொடுத்துட்டீங்களா, நீங்க ஓரம் ஒதுங்க, உங்கதான் வயசாகி போச்சுல, ஓரம் ஒதுங்க. அந்த மனுஷன் எங்க, இந்த எலிசா எங்க பாருங்க. அதனாலதான் தேவன் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டா, அப்படிப்பட்ட மனுஷர்கள் இன்னும் கூட சொல்றேன், அவங்க மேல அவங்களை அபிஷேகிக்கிறதே கிடையாது. ஆனா எலிசா அப்படி கிடையாது. எலிசா முதிர் வயது உள்ள தன்னுடைய எலியாவை அவனுக்கு கனம் பண்ண ஆரம்பித்ததுனால என்ன பண்ணாருன்னா, அவன் போகும்போதெல்லாம் ஆண்டவர் உன்னோடு கூட போயிட்டே இருக்கிறார், அவனை கனப்படுத்திட்டே இருக்காரு. இப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்டா, உம்முடைய ஆவியுடைய வல்லமை எனக்கு இரட்டிப்பாய் வேணும். பெற்றுக்கொண்டானா இல்லையா? பெற்றுக்கொண்டான். உங்களுக்கு தெரியுமா எலியாவுடைய அபிஷேகம், எலிசாவுடைய அபிஷேகம் எப்படிப்பட்டது தெரியுமா? எலியா 13 அபிஷேகங்களை செய்தான். எலியாவுடைய அபிஷேகம் அவன் எலும்புக்குள்ளாக இருந்தது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தேவன் அப்படிப்பட்ட மனுஷனுக்குள்ள அந்த அபிஷேகத்தை அவன் எலும்புக்குள்ளாகவே தேவன் வைத்திருந்தார். காண்பிக்கிறேன் உங்களுக்கு, எல்லாத்தையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. அங்க எழுத உடனே 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம்
2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்துல 20வது வசனம் பாருங்க. 13:20. எலியா 13:20 பாருங்க. 20ல எலிசா மரணம் அடைந்தான். எலிசா செத்து போகிறார், மரணம் அடைந்தார். அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. எலிசா செத்துடுறாரு. செத்துட்டு அவரை அடக்கம் பண்றாங்க. 21ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். அபிஷேகம் எலும்புகள்ல செத்து போன ஒரு மனுஷனை கொண்டு போய் எலிசா இருந்த அந்த இடத்துல கொண்டு போய் அங்க போடும்போது எலிசாவினுடைய எலும்புகள் அந்த செத்து போன மனுஷன் மேல விழுந்த உடனே அவன் உயிரோடு கூட எழுறான். காரணம் நான் சொன்னது போலதான், எலிசா முதியோருடைய முகத்தை அவன் கனம் பண்ணவன். அவன் முகத்தை கனம் பண்ணும். எனக்கு பிரியமானவர்களே நிறைய இருக்கு. உங்களுக்கு சொல்லணும்னா சொல்லிட்டே போயிட்டு இருப்பேன். இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் அவ்வளவும் இதுக்காக நான் சொன்னேன். இதை இன்னும் ஒன்னே ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுறேன். நீங்க தியானிங்க, நீங்க பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் இயேசு கிறிஸ்து ரூத்தினுடைய வம்சத்துல வந்தார்? ஏன் வந்தார்? ஏன் வேற எத்தனை? அவன் மோவாபிய ஸ்திரீயாச்சு, அவன் மோவாபிய பொண்ணு தானே. ஏன் தேவன் அந்த மோவாபிய பொண்ணாங்க ரூத்தை செலக்ட் பண்ணாரு? ரூத் நீங்க தியானிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க அதுக்காக உங்களுக்கு இன்ஸ் மாதிரி கொடுக்குறேன், நீங்க தியானிச்சு பாருங்க. ஏன் தேவன் ரூத்தை தெரிந்து கொண்டார்? அந்த வம்சத்தை ஏன் அவளுடைய இதை ஏன் தெரிந்து கொண்டாருன்னா, 2 மருமக, நகோமிக்கு 2 மருமக. ஒருத்தி பேர் ரூத்து, இன்னொருத்த பேர் ஒர்பாள். ஒர்பாள் என்ன பண்ண தெரியுமா? மாமியாரை மதிக்கல, சொன்னாவ போதுன்ட்டு போயிட்டா. அவள் என்ன போன்ட்டான். தேவன் பார்த்தாரு, உன்னை முதியோர் மதிக்க தெரியல, நீ மோவாப் தேசத்துக்கே போ, நீ அதுக்குதான் லாய்க்கின்ட்டாரு. ரூத்து மாமியாரை மதிச்சா, நீ எங்க போனாலும் அங்க வருவேன், நீ எங்க இருந்தாலும் அங்க இருப்பேன், உம்மோடு கூட சாவேன், உம்மோடு கூட தான் இருப்பேன், நான் உங்களை தான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் மாமியார் என்ன பண்ணா மதிக்க கற்றுக்கொண்டான். தேவன் பார்த்தாரு, நீ பெத்தேலுக்கு தான் போகணும், தேவனுடைய வீட்டுக்கு போ, அது தேவன் அப்பத்தின் வீடு, நான் உன்னை பசி பட்டினி இல்லாம உன்னை பாதுகாத்துக்கொள்ள, ஏன்னா நீ முதியோருடைய முகத்தை மதித்தவள் நீ அப்படின்னா. அதே மாதிரிதான் ரூத்து வந்தா. தேவன் வந்தாரு. தேவன் கைவிட்டார பார்த்தீங்களா? தேவன் கைவிடல. போவாச கல்யாணம் பண்ணா, தாவீது வந்தான். அந்த ஜீனியாலஜியில் தான் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் வந்தார். ஓகே, தேங்க்யூ. நீங்க எல்லாரும் இவ்வளவு அழகா நீங்க லிசன் பண்ணி என்னோட இருதயத்தின் பாரத்தை உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஒரு நாளும் பாபிலோனுக்கு போயிடாது. முதியோருடைய முகத்தை நீங்க அசட்டை பண்ணாதீங்க, கனப்படுத்துங்க. நீங்க எல்லாம் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைங்கன்றத ஒரு நாள் உங்களோட நான் நேரில் உங்களால் பார்க்க முடியலன்னா கூட தேவனுடைய வருகை மிக மிக சமீபம். நித்தியத்தில் நீங்களும் நானும் எல்லாம் நம்ம சந்திக்கின்ற வேளை தேவன் உங்களை குறித்து ஒரு சாட்சி சொல்லணும். சிஎஃப்ஜியிலப்பா நீ பேசணும்ல, அது வீணா விருதாவே போல. அங்க இருக்கிற பிள்ளைங்க அத்தனை பேரும் ஒருத்தர் கூடாத வாலிபர்கள், வயோதிபர்கள் எல்லாருமே எப்படிப்பட்டவர்களா, நீ சொன்னது போலவே அவர்கள் முதியோர்களை முகத்தை மதிக்கிறவர்களா இருந்தாங்க. அதனால அந்த பிள்ளைங்க நான் ஒருத்தரையும் நான் பாபிலோனுக்குள்ள நான் விடவே விடலப்பா அப்படின்னு தேவன் சொல்லுவோம். ஆமேன். நம்ம ஜெபம் பண்ணலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பாராட்டி நம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி. ஆண்டவரே, நீங்க சொன்ன வேண்டியதை நான் சொல்லிட்டேன். ஆண்டவரே, நீங்க என்ன சொல்லணும்னு உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லன்னு சொன்னீங்களோ ஆண்டவரே, என்னுடைய பலத்தினால எனக்கு மிஞ்சி நான் சொல்லி கொடுத்துட்டேன். நீங்க பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு இப்பொழுதும் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க, நீங்க தப்ப விடாதீங்க. ஒவ்வொருவரும் உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருக்கு. சிஎஃப்ஜியில இருக்கிற அத்தனை பேரும் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள்னு ஆண்டவரே அட்ரஸ் பண்ணுங்க, சீல் பண்ணுங்க. ஆண்டவரே, உடைய நாமத்தை நீர் மையப்படுத்துங்க, ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.